என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமாக எல்லாம் நம்ம நான்வெஜ்ஜிலேயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமா, இப்போ ஒரு வித்தியாசமாக வெஜிடேபிளில் இந்த கல்யாண வீட்டில் எல்லா ஹோட்டல்லையும் போயினவுடனே விருந்து போனவுடனே என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் வத்த குழம்பு கொடு வத்த குழம்பு கொடுன்னு கேட்பாங்க. அந்த கல்யாண வீட்டு ஸ்டைலில் வத்த குழம்பு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு முறையில் வத்த குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வத்த குழம்புக்கு சுண்டக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் சேர்த்து வச்சுருக்கோம். 2 வத்தலும், வெந்தயம், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, புளி, பச்சை மிளகா, தக்காளி, பூண்டு, முழு பூண்டை நச்சு வச்சுருக்கோம். அப்படியே பல்லாக நச்சு தட்டி வச்சுருக்கோம். பெரிய பெல்லாரி வெங்காயத்தில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், சாம்பார் வெங்காயம், அஞ்சரைப்பட்டியில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கல்லுப்பு, குழம்பு மிளகாய்த்தூள். இதில் நம்ம வீடியோவில் காட்டியிருக்கோம் குழம்பு மிளகாய்த்தூள். அதில் மஞ்சள் எல்லாமே மஞ்சள், தனியா, ஜீரகம், சோம்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள், பெருங்காய தூள், கொத்தமல்லி, உபயம் பண்ணுறதுக்காக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சாதா குக்கிங் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் பிரமாதமாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம வத்த குழம்பு செய்யும்போது உங்களுக்கு என்னென்ன அளவு எவ்வளோ போடணுங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். வாங்க சமைக்கலாம். ஒரு குழம்பு காய்ச்சதுக்காக ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோம். 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து, அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 50 கிராம் சுண்டக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் கலந்து வச்சுருக்கோம். அதை அப்படியே போட்டுருவோம். லேசாக இந்த எண்ணெயில் அப்படியே நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே பாருங்கள், உருண்டை உருண்டையாக பபுள் மாதிரி இந்த காஞ்ச திராட்சையை போட்டோன்னு எப்படி வரும் அது மாதிரி வந்துடும். நல்ல ஒரு வாடையும் கம்மன்னு வரும். அது நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ சாம்பார் வெங்காயம் ஒரு 50 கிராம் சாம்பார் வெங்காயத்தை போட்டலாம். முழுசாகவே சாம்பார் வெங்காயம் நல்லா அப்படியே எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும். சாம்பார் வெங்காயம் அதுலேயே ரொம்ப இதெல்லாம் கருக வேண்டாம். சும்மா சாதாரணமாக சாம்பார் வெங்காயம் வெண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும்போது இந்த நம்ம பெல்லாரி வெங்காயத்தையும் போட்டுருவோம். பெல்லாரி வெங்காயம் ஒரு சின்ன கைப்பிடி கருவேப்பிலை போட்டுருவோம். வெங்காயம் நல்லா அதிலே வதங்கும் போது ஒரு 20 பல் பூண்டு நல்லா எவ்வளோ ஜாஸ்தி இருந்தாலும் நல்லா இருக்கும். இந்த மற்றதெல்லாம் அப்படி ஓரமாக இருக்கட்டும். அப்படி விளக்கி விட்டுட்டு நடுவில் அப்படியே பூண்டை அப்படி போட்டுங்க. நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். பூண்டை நச்சு தான் போட்டிருக்கோம், அதனால் சீக்கிரமாக வதங்கிடும். தீ மிதமான தீயில் தான் இருக்குது. இப்போ பூண்டு நல்லா வறுபட்டு நல்லா வெந்து நல்லா கமகமன்னு வாசனை வருது. இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போடுறோம். டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன். எண்ணெயில் மிளகாத்தூள் கறியிடக்கூடாது. தீ சிம்மில் தான் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். அதிலே லேசாக எண்ணெயில் வதங்கிடுது. வாயை நடுவில் கீறி வச்ச பச்சை மிளகா 4 பச்சை மிளகா அதில் போட்டுக்கிறோம். தீ ரொம்ப மிதமான தீயில் தான் இருக்குது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. அதுலேயே வெங்காயம், பூண்டு, மிளகாத்தூள் எல்லாத்துலேயும் அப்படியே வறுத்து வரட்டும், நல்லா வதங்கட்டும். மீடியமான சைஸில் 2 தக்காளி பழம், மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம், 2 தக்காளி பழம். ஏன்னா நம்ம புளி ஊற்ற போகிறோம், அதனால் மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம். எலுமிச்சம்பழ சைஸு புளி, இதை நம்ம ஊற போட்டுருவோம். ஊற போட்டப்புறம் தண்ணியை ஊற்றணும்.
இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம், ஏன்னா சுண்டைக்காய் வத்தல்லையும் மணத்தக்காளி வத்தல்லையும் உப்பு இருக்கும். அதுக்காக நம்ம இது வரைக்கும் தக்காளி வதங்க உப்பு போடலை. இருந்தாலும் கொஞ்சோன்னு இப்போ அந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா திரண்டு வருது. தக்காளி இப்போ வெந்துக்கிட்டுனா வேகணும். சுருண்டுனுக்காக வேக வச்சுருக்கோம். சுருண்டுக்கிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் இதில் சிலர் தனியாத்தூள், ஜீரகத்தூள் தனித்தனியாக போடுவாங்க. தனியாத்தூள், ஜீரகத்தூள் அது தனித்தனியாக போடுவாங்க. நம்ம எல்லாம் கலந்து அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் போட்ட குழம்பு மிளகாய்த்தூள் ஒரே ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுருவோம். பெருங்காயம், பெருங்காயத்தூள், காயப்பொடி. இந்த காயப்பொடி கால் டீஸ்பூன் போடுவோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா எல்லாமே அதிலே பிரண்டு வரட்டும். தீ மிதமான தீயில் இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வதக்குறோம். அதிலே அப்படியே வதங்கி வரட்டும். எண்ணெய் நல்லா பாருங்கள், ஓரத்தில் பாருங்கள், நல்லா திரண்டு எண்ணெய் மேலே திரண்டு வருது. இந்த டைமில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழ சைஸு புளி தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம விட்டுருவோம். இப்போ ஒரு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி, சின்ன கைப்பிடி கொத்தமல்லி போடுவோம். இப்போ உப்பு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. அவங்கவுங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்குங்க. உப்பை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அப்படியே மூடி வச்சுருவோம். பாருங்கள், நல்லா எண்ணெய் நல்லா திரண்டு மேலே வந்துருச்சு. தீ ரொம்ப மினிமமில் வச்சுருக்கோம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு தீயை ஆஃப் பண்ணிடுவோம். அருமையான முறையில் கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய வத்த குழம்பு. நம்ம கம்மன்னு அப்படி பார்த்தோன்னே கிட்ட அப்படி வந்தோடனே வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது. வத்தலுடைய வாசல், அந்த வத்தனுடைய வாசனை பிரமாதமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதனுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.